ஆசைக்கு இணங்க மறுத்த மருமகளை கொலை செய்த மாமனார போலீசார் கைது செய்யப்பட்டிருக்காங்க. இந்த சம்பவம் பெரும் அதிர்ச்சியும் பரபரப்பையும் ஏற்படுத்தியிருக்கிறது. நாமக்கல் மாவட்டம் ராசிபுரம் அடுத்த நாமகிரிப்பேட்டை அருகே உள்ள சின்ன ஆரியகவுண்டம்பட்டி பகுதியைச் சேர்ந்தவர் மாரிமுத்து. இவரது மனைவி அருள்ஜோதி. இவங்களுக்கு 35 வயதாகுது. கூலி வேலை செய்தும் இவர் வந்திருக்காரு. அருள்ஜோதியின் கணவர் மாரிமுத்து கடந்த 2022ஆம் ஆண்டு நாய் கடித்து ஏற்பட்ட நோயால உயிரும் இழந்திருக்காரு. நமது சேனல்ல பாத்தீங்கன்னா தினமும் நடக்கக்கூடிய பல்வேறு விதமான குற்ற சம்பவங்களை குறித்து உடனுக்குடன் செய்திகள் பதிவேற்றம் பண்ணிட்டு வரோம். நீங்க இது போன்ற குற்ற சம்பவங்களை உடனுக்குடன் தெரிஞ்சுக்கணும்னா மறக்காம நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க. அப்பதான் நம்மளுடைய வீடியோ உங்களுக்கு நோட்டிபிகேஷனா உடனுக்குடன் வந்து சேரும். கணவரை இழந்த அருள்ஜோதி தனது 2 பெண் குழந்தைகளுடன் தனியாக வசித்து வரும் நிலையில அவரது மாமனார் 64 வயதான சேட்டு தொடர்ந்து அருள்ஜோதிக்கு பல்வேறு தொந்தரவுகளை கொடுத்து வந்ததாக தெரிகிறது. இது குறித்து அருள்ஜோதி தனது பெற்றோரிடம் தெரிவித்ததை அடுத்து சமாதான பேச்சுவார்த்தை நடத்தப்பட்டிருக்கு. இதன் பிறகு பாத்தீங்கன்னா சேட்டு முள்ளுக்குறிச்சி பகுதிக்கு வேலைக்கும் சென்று இருக்காரு. சேட்டு வாரத்தில் ஞாயிற்றுக்கிழமை மற்றும் அருள்ஜோதியின் வீட்டிற்கு வந்து தனது பேத்திகளை பார்த்துவிட்டு செல்வது வழக்கமாக இருந்திருக்கு. இந்த நிலையில பாத்தீங்கன்னா நேற்று சேட்டு வீட்டிற்கு வந்த போது அருள்ஜோதி வீட்டில் தனியாகவும் இருந்திருக்காங்க. அப்போது சேட்டு அருள்ஜோதியிடம் தவறாக நடக்க முயற்சி பண்ணியிருக்காரு. அவரது ஆசைக்கு இணங்க மறுத்ததால் ஆத்திரமடைந்த சேட்டு மறைத்து வைத்திருந்த கத்தியால் அருள்ஜோதியை சரமாரியாக குத்தியிருக்காரு. இதுல பாத்தீங்கன்னா அருள்ஜோதி சம்பவ இடத்திலேயே பரிதாபமாக உயிரும் இழந்திருக்காங்க. சம்பவம் தொடர்பாக நாமகிரிப்பேட்டை காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து தலைமறைவாக இருந்த சேட்டை கைது செய்து நீதிமன்ற காவலுக்கு அனுப்பி வைத்திருக்காங்க. சொந்த மாமனார் மருமகளிடம் தவறாக நடந்து கொள்ள முயன்றதோடு கத்தியால் குத்தி கொலை செய்த சம்பவம் அப்பகுதியில பெரும் பரபரப்பையும் சோகத்தையும் ஏற்படுத்தியிருக்கு. மேலும் இது போன்ற வீடியோக்களை உடனுக்குடன் காண மறக்காம நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.